எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்துல அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாம தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது ஒரு மனிதர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலா இவ்வளவு பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேல நம்பிக்கை போனோம், ஆனா மிஷினுக்கு நம்பிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். 2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த 6 வருஷத்துல மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஒன்று பிசாஸ் 2, இன்னொரு ட்ரெயின், இன்னொரு படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்துல அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாம தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது ஒரு மனிதர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலா இவ்வளவு பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேல நம்பிக்கை போனோம், ஆனால் மிஷினுக்கு நம்பிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். மனிதர்களை இன்னும் நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக இருக்கவங்கள்ட்ட பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மிஸ்கினோட படமே இந்த ரெண்டும் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம் நினைக்கிறேன். த மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ். நந்தலாலாவை தவிர இது எல்லாமே த்ரில்லர்ஸ். அதில் வந்து கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர்னு எனக்கு தெரியல, பட் இதுவும் ஒரு த்ரில்லர் தான் எனக்கு தெரியுது பார்த்த உடனே. அண்ட் இந்த கலில் ஜிப்ரான் வந்து குற்றமும் நன்மையும் ஒன்று எழுதியிருப்பார்கள். ஒன்று சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததுல பங்கு இருக்கு, அவனை கொலை செஞ்சதுல பங்கு இருக்கு. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில ஒண்ணுமே இல்லாம போய் வீட்டுல தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கவன்ட்டையும் கூட அவன் வீட்டுல திருடினதுல ஒரு பங்கு இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் பழுத்து போவதற்கு அந்த மரம் தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கலில் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே விரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமன ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னர் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படிச்சு ரொம்ப கொலைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சைக்கோல தான் பார்த்தா கொலையை ரசிச்சு எடுப்பார். அது எனக்கு யாரும் தெரியல, அந்த பிலாசபர் சொன்னது. அதுக்கு காரணம் இருக்கு ராம், கொலை பண்ண முடியல, அட்லீஸ்ட் கேமரா வச்சது கொலை பண்ணலாம், நிஜத்தில் கொலை பண்ண முடியல. பட் நான் என்ன, நான் எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அது வந்து குற்ற பின்னணியில், சமூக பின்னணியில் பாக்குறோம். ஆனா கொலை முடிஞ்சு அந்த பிணத்தை போட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆயிடுது அந்த படம். ஏன்னா அப்படி ஒரு டிராமாட்டிக்கான விஷுவல்ங்கிறது உலகத்துல வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவல்ங்கிறது ஒரு செத்து போன உடல் எடுக்கிறதான்னு. அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ள கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கினுக்கு அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்கள்ல வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தின் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போறவங்க கூட அவன் காரணமா இருப்பான், அஞ்சாலையில அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமா இருப்பான். அப்புறம் இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லும். அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணை உடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னரில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனா, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கரா நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் இட் வில் மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், விக்கியோட 400 ரவுடிதான், இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 10 வருஷத்துல ஹியூமர்ல இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த ஹீரோவே இல்லை. தெரிஞ்சு முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அங்கங்க ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவி ஆகட்டும், 400 ரவுடி தான் ஆகட்டும், ஹியூமர்ல ஒரு 100 crore கிளப்புக்கு போறது, ஒரு எக்ஸ்ட்ரானரி மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ ஹியூமர் அவ்வளோ ஈஸியா வரக்கூடிய ஒருத்தர். அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா, மகாராஜா ரெண்டுமே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷனை நான் பார்த்துருக்கேன்.
அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியனோட டைரக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். இப்போ மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்களுக்கு நடுவில் வண்ண வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு. எங்க டைரக்டர் படத்துக்கு என்னோட அஸ்டன் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினில் இருந்து அந்த புலி மேலும் தவி பாயம் என்ன வாழ்த்துறேன். நான் ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததான் நம்ம மேடை கூப்பிட போறவர். வெற்றிங்கிறது இவருடைய பேர்ல மட்டும் இல்ல, இவருடைய ஒவ்வொரு படைப்பிலையும் இருக்கும். ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கு நிறைய கிளாப்ஸ் வரும், ஆனா டைரக்டருக்கு அதிகபட்சமான கிளாப் வரும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு மனிதராகவே மாற்றிடுவாரு. தேசிய விருது பெற்ற தமிழ் சினிமாவின் பெருமை மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் டைரக்டர் வெற்றிமாறன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து இன்னைக்கு வந்து மிஸ்கின் த கம்போசர் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதுல 2 சாங்ஸ் மிஸ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவரை எப்போ போனாலும் ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ கொஞ்ச நாளா எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்ல இது கத்துட்டு இருக்கேன் அது கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு, வாசிட்டு இருப்பாரு. பட் ஒரு 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 ஃபுல் லெங்த் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசரா தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடன்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ்ல அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ள இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ், அந்த அந்த கிரே தாண்டி ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்குன்றத அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்கள்ல காட்டுவாரு. அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் நாம அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் he moves us with that. நம்ம வந்து எமோஷனலா டச் ஆகி அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த எமோஷனல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மள வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் he is very passionate about what he does. அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து he believes what he does is something that is very 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 special and important. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடன்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடன்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவாரு, தம்பி இப்ப பார்த்தம்மா பயங்கரமா இருக்கு, டென்ஷனா இருக்கு, அது சொல்லுவாரு. நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ள ஒர்க் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கரா. அந்த அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்றதுமே ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம் தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணது இந்த ப்ராசஸ்ல வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்கள்ல வந்து ஒரு ஒரு அங்கமாவே இருக்காரு. அண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், as a பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸ்ல இருக்கிற அந்த அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே he tries to find யாரோ ஒருத்தருடைய ஒரு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவரு. அண்ட் நம்ம ஒரு நடிகரா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னாரு,
மிஷ்கின் வந்து இஸ் a மேன் who கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவரோட அவருமே சேதுமே கொஞ்சம் அப்படிதான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் கூட அதாவது ரொம்ப ஒரு ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ். அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 இதா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் முன்னாடியே டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சாரு, பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் மிஷ்கின் சார். ஏன்னா ஒரு மூவி ஏன்னா ஒரு மூவி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதே சூப்பர் ஹிட் தான். ஸோ இப்போதான் நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த தியேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து தியேட்டருக்கு கொண்டு போட்டாலே ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு டைம் டேக்கன் ஃபார் அ மூவி வந்து இப்போ பயங்கர லெங்தா போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி ஏன்னா நான் எல்ஐகே மூவில சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்கா இருந்தாங்க. பண்ண முடியல. நிறைய சம்பளம் கட்டிட்டேன். அதான் வேற கதை சொல்றான். இல்ல அவ்வளோ பேட் பாய் இல்லை, நீங்க குட் பாய். ஸோ அப்படி இல்லை, அவர் இந்த ஃபில்மோட இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்லாம் போட்டோம். ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஓவர் நைட்ல திடீர்னு ஒரு 10 o'clock மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு, சார் ஒரு நிமிஷம் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஃபேவர் தான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் போனோம். போயிட்டு சார் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு சார், வந்து நடிக்கணும், ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், நீங்க வரண்டா படம் போயெல்லாம் சொல்லாதா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தாரு. என் டீம்ல என்னோட ஏடி ஹரீஷ்னு ஒருத்தர் அவன் வந்து சாரோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் ஆஃபீஸும் அவரோட ஆஃபீஸும் பக்கத்துல லைக் நெய்பர்ஸ் மாதிரி. ஸோ எவ்ரி டைம் எனக்கு ஏதாவது ரொம்ப அப்பப்போ நான் வந்து ரொம்ப ஒரு லோ ஜோனுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு தெரபிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர், அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன ரோல்ஸ் வேணுமோ அப்பப்போ அந்த ரோலை கொடுத்து நான் போய் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துப்பேன். அவங்களுடைய ஏடிஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி வில் மேக் மீ ஆல்சோ ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ ஐ விஷ் தட் திஸ் மூவி பிகம்ஸ் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். விஜய் சேதுபதி சார் ஃபோன் எல்லாம் பாருங்க. ஸோ அவரு இப்போ 400 ரவுடிதான் ஒரு படம் இல்லைன்னா நான் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் மட்டும்தான். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து போடா போடின்னு ஒரு படம் நான் எடுத்திருக்கும் போது 3 பேர் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சினிமால இருந்து. நல்லா இருந்தது அந்த படம் சொன்னது. அதுல இவர் வந்து ஃபோன் பண்ணும்போதே நான் வந்து பீட்சான்னு ஒரு படத்தோட ஹீரோ, அந்த படத்துல இருந்து நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன், நீங்க அடுத்த படம் பண்ணும்போது அதுல நான் ஹீரோவா நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நான் கால் பண்ணியிருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நிஜமாவே எனக்கு உங்க படம் பிடிச்சது, அதனால நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவருக்கு தெரியும். அப்புறம் திருப்பியும் அவரோட ஆஃபீஸ் போவேன், அவர்கிட்ட பேசுவேன். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் நானும் தான். அதுக்கப்புறம் ஒரு சில டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட் எல்லாருமே ரன் ஆஃப் த மில் ஒரே மாதிரி மூவிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைரக்டர்ஸ் சில ரைட்டர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்பிடைட், ஒரு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே. ஏன்னா அது வந்து எதுக்காகனா இப்போ ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது ஒரு விதம், இன்னொன்று நம்மள ஒரு ஃபில்ம் மேக்கரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில ஃபிலிம்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். சில டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்களோட ஹை பாயிண்ட் வந்து அங்க இருக்கும். ஸோ அப்போ யூனிக்கா ஏதாவது கதைகள் நம்ம யோசிக்கும் போது அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மேஜரா நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பல பேர் விஜய் சேதுபதி சார் அக்செப்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து டைரக்டர்ஸா இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனி குட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. டக்குனு கேப்ல நான் இந்த குட் டைரக்டர் சொல்றது ஓகே. காத்வாக்ல இருந்து காதல், அதுக்குமே நன்றி. இந்த ஃபிலிம்ல நீங்க பாக்குறது பயங்கரமா இருக்கீங்க.
அண்ட் ஐ ஃபீல் இந்த ஃபில்ம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு மேலே எங்கள் டீச்சர் கிட்ட கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ.